மா விவசாயிகளை பாதுகாக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் கிருஷ்ணகிரியின் மாங்கனி உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும் என மா விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா மகசூல் தொடர்ந்து பாதிக்கப்பட்டதால் போச்சம்பள்ளி அருகே என் தட்டக்கல் கிராமத்தை சேர்ந்த விவசாயி பாலதண்டாயுதம் தனது 2 ஏக்கர் நிலத்திலிருந்து சுமார் 150 மாமரங்களை வெட்டி அகற்றியுள்ளார். மாவட்டத்தின் முன்பு 41,000 ஹெக்டரில் நடைபெற்ற மா சாகுபடி தற்போது 33,000 ஹெக்டராக குறைந்து உள்ளது. பருவநிலை மாற்றம் மற்றும் பூச்சி தாக்குதல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணங்களால் கடந்த 5 ஆண்டுகளாக விவசாயிகள் வருவாய் இழப்பை சந்தித்து வருகின்றனர். இதனால் ஆண்டுதோறும் சுமார் 5% விவசாயிகள் மா சாகுபடியை கைவிட்டு மாற்று பயிர்களுக்கு மாறி வருகின்றனர். இதே நிலை நீடித்தால் எதிர்காலத்தில் மாமரங்கள் முற்றிலும் அழியும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் எச்சரிக்கின்றனர். மா விவசாயிகளை பாதுகாக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் கிருஷ்ணகிரியின் மாங்கனி உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் KRB அணை பாசன விவசாயிகள் சங்க தலைவர் சிவகுரு தெரிவித்துள்ளார். மாமரம் 5 வருஷமா விளைச்சல் கிடையாதுங்க. மாமரத்தினால அறுக்கிற கூலி கூட எங்களுக்கு மகசூல் ரேட்டு கிடைக்காதுல்ல. இதுக்கு மேலே வச்சு இருந்தாங்களாக்க எதுவும் எங்களால் செய்ய முடியாது. மாற்று பயிர் ஒன்றா தென்னை வைக்கிறோங்க. வேறு ஏதாவது தக்காளி இல்லை அதுக்கும் இல்லைனாக்கா வேறு ஏதாவது மாட்டுங்களுக்கு தீவன பயிரோ இல்லை சோளமோ விரைச்சி இது பயிர் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. அதுதான் விவசாயத்தினுடைய மாங்காய் மரம் வச்சுருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு 2 ஏக்கரில் மா விவசாயம் பண்ணி வந்தாங்க. அப்பா பண்ணி வந்தாங்க. நாங்கள் இப்போ அதுக்கப்புறம் பண்ணுங்க. இப்போ ஒரு 4-5 வருஷமாக சுத்தமாக மாங்காய் விலையே இல்லைங்க. மாங்காய் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. கேட்டாலேயும் ₹1 ₹2 கேட்குறாங்க. அதனால நாங்கள் 2 ஏக்கரில் மரம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு நாங்கள் வேற பயிர் பண்ணலான்னு நாங்கள் பார்க்குறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 மரத்துக்கு மேலே அறுத்து எடுத்துட்டு பண்ணலான்னு பார்க்குறோங்க. இனிமேல் கவர்மெண்ட்டு எதனா மா விவசாயிக்கு எதனா நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா மா விவசாயம் முற்றிலும் பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு. கடந்த ஆண்டே மாமரத்தை அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3000 ஹெக்டர். இந்த ஆண்டு உதாரணம் இப்போ அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அழிவில் விளிம்பில் இருக்கும் மரத்தை பேரளவு தான் மாங்கனி நகரமாக தவிர படிப்படியாக குறைஞ்சிட்டு இருக்கு. 47,000 ஹெக்டர் இருந்து இன்னைக்கு 32,000 ஹெக்டர் இருக்கு. இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு 5,000 ஹெக்டர் குறையும். இது ஏற்கனவே சேலத்து மாம்பழம் இருந்தது, கிருஷ்ணகிரி மாம்பழம் வந்துச்சு. இது வருங்காலத்துல இதே நிலைமை நீடித்தால் வெறும் காட்சி பொருளாக தான் பார்க்க முடியும். மாங்கனி நகரத்துல மாங்கனி கண்காட்சி நடத்துறதுக்கு வெளி மாநிலத்துல மாங்காய் தான் கொண்டு வர சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. இது நாங்க பல முறை அரசாங்கத்துக்கு ஒரு 7-8 வருஷமா எடுத்து வச்சிருக்கோம். அது எந்த அதிகாரிகளும் எங்களை அரசும் கண்டுகொள்வதில்லை. இது போர்க்கால அடிப்படைகளை எடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மாங்கனி நகரத்தை காப்பாற்றணும். இதுக்கு ஒரு தனி ஆணையம் அமைக்கணும், விலை நிர்ணயம் செய்யணும். வெளி மாநிலத்துல வர மாங்காய்க்கு ஒரு கட்டுப்பாடு போட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட தரமான மாங்காயை எங்களுக்கு உரிய விலை கொடுத்து உலக பிரசித்தி பெற்ற மாங்கனி நகரத்தை தமிழக அரசு காப்பாற்ற வேணும்னு தான் நாங்க பணிவோட கேட்டுக்கொள்கிறோம் சார்.